டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் மாடல் இது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஎம் போர்டுடைய பெரும் பிரச்சனையாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணும்போது சம்டைம் பார்த்தீங்கன்னா அது ஈசிஎம் போர்டு ஃபால்ட் இருந்தாலோ லாக் செட்டு ஃபால்ட் இருந்தாலோ என்ன ஆகும்னா வண்டியில் சாவி ஆன் பண்ணும்போது 20 ஆம்ஸ் பீஸ் இதில் போயிடும். இதில் அது 20 ஆம்ஸ் பீஸ் போயிட்டாலே முடிவு பண்ணிக்க வேண்டியதான், ஈசிஎம் தான் ஃபால்ட்டுன்ட்டு. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஈசிஎம் பொறுத்தளவுக்கு கம்பெனியில் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈசிஎம் போர்டு மாற்றும் போது லாக் செட்டையும் சேர்த்து மாற்றுவாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா லாக் செட்டில் ஒரு எப்படி சொன்னால் அதில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அதில் ஒரு கம்மியான வோல்டேஜ் சாவி ஆஃப் பண்ணால் ஒரு கம்மியான வோல்டேஜ் லோவாக இறங்கும். அதில் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைனில் என்ன ஆகிடுக்குன்னா வண்டியில் கஸ்டமருடைய இது என்னென்னா இது நம்ம நண்பர் வண்டி தான், மெக்கானிக் நண்பர் வண்டி தான் இது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈசிஎம் போர்டை எடுத்துகிட்டு இது பெரும் பிரச்சனையாக இந்த வண்டியில் வந்து பம்பு ஃபால்ட்டு, அடைக்கிற ஃபால்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருந்துக்கிட்டே இருந்தது இந்த வண்டியில். ஒரு மாற்று வழியாக என்ன பண்ணாங்க, ஒரு கார்பெட்டரை போட்டலாமா, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதாவது இது என்னுடைய சைட்லேருந்து நான் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா வண்டியில் நம்ம எக்ஸலுடைய ஐடச் மேக்னெட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வரக்கூடிய பிக்கப் காயில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிக்கப் காயில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு நான் மாட்டாமல் போடுறேன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் மாட்டிட்டு வீடியோ போடுறீங்க, அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்றைக்குமே வந்து நம்ம ஒளி மறைவு இல்லாமல் போடுற வீடியோ தான் எல்லாமே, நம்ம மறைக்க மாட்டோம். அது நம்ம என்ன ஒரு தொழிலை நம்ம எப்படி கற்றுக்குறோமோ அந்த தொழிலை வந்து நம்ம மற்ற நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்குமே வந்து நம்ம அந்த ஒரு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா பிக்கப் காயில் வந்து இதில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். ஐஏசி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏசி பாக்ஸ் வந்து நான் ஜூபிட்டர் தான் போட்டிருக்கேன். வேறு எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது செல்ஃபுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் வந்து ரெட்டிஃபருக்கு வந்து சார்ஜிங் இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கார்பெட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா மேனிஃபோல்டு தனியாக ரெடி பண்ணி அதுக்கு கார்பெட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா சோக் டைப்பில் ஆல்ரெடி நம்ம நிறையா வண்டியில் போட்டிருக்கோம். கார்பெட்டர் ஆல்ட்ரு பண்ணது அந்த மெத்தடில் இதுவும் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் டேப்பும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா செப்பரேட்டாக பெட்ரோல் டேப்பும் போட்டிருக்கோம். இதில் பெட்ரோல் டேப்பு போட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடி வண்டி ஸ்டார்டிங் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே அதில் கரெக்டாக இருக்குது. இதில் இதே தான் இதை வண்டியை பொறுத்தளவுக்கு நம்ம வயரிங் எதுவுமே நம்ம மாற்றலை, இதே வயரிங் தான். ஸோ வயரிங் மாற்றலை, வயரிங் நம்ம இதிலே தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பிக்கப் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட்டு காயிலு, பிக்கப் காயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு. ஐஏசி பாக்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டு. இது கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டேப்பு இது காமனாக எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம் பெட்ரோல் டேப்பு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஎம் பாக்ஸ் எடுத்தாச்சு, ப்ளஸ் வந்து ஃபியூல் பம்பு, த்ராடல் பாடி, ஃபியூல் இன்ஜெக்ட்ரு இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபியூல் இன்ஜெக்ட்ரு, த்ராடல் பாடி, ஃபியூல் பம்பு, ஈசிஎம் பாக்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் இந்த வண்டியில் வந்து வரக்கூடிய ஃபால்ட் இதில் வராது. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கூடுதலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு சிடி இன்ட்டு போட்டிருக்கோம். அப்பாச்சியுடைய சிடி யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்பாச்சி சிடி யூனிட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா வயரிங் எல்லாமே இதிலே ஆல்ட்ரு பண்ணி கார்பெட்டரை போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது. இதில் எந்த ஒரு பிக்கப்பும் சரி எதுவுமே சுவிட்சு மாற்றலை, சுவிட்சு சேம் இதே சுவிட்சு தான்.